நம்ம இப்போ பிரண்டை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு பிரண்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. 1 கப்பு சின்ன வெங்காயம், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, எள்ளு, காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும், பூண்டு கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி. ஒரு பேனில் வந்து அடுப்பில் ஏற்றிடுங்க. ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் வந்து பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அது ஒத்துக்காது. உங்களுக்கு கொஞ்சம் நாக்கெல்லாம் நரன்னு இருக்கும். ஸோ அதனால் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வதக்கின பிறகு காமிக்கிறேன். ஸோ பிரண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரண்டை இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துடணும். இப்போ அதே எண்ணெயில் மிச்சத்தெல்லாம் தாளிச்சிடலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நாங்கள் வந்து இங்கே கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கோம். ஸோ இப்போது வேர்க்கடலை, எள்ளு, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிடணும். அதில் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் போட்டாச்சு. வாரம் இந்த ஒரு சட்னி நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு மூட்டு வலி இதெல்லாம் வராமல் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரண்டை. ஆக்சுவலி இது சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி நீங்கள் வந்து இட்லிக்கு, தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாதத்துக்கு தொகையிலாகவும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கோம். நல்லெண்ணெயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ரொம்ப வதக்கிட வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ சில பசங்க கருவேப்பிலை வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நம்ம இதோட கலந்து சட்னியாக அரைச்சிட்டா அதோட சத்தும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சேரும். ஸோ இன்றைக்கான பிஸி வேர்ல்டில் வந்து இந்த பிரண்டை தொகையல் இதெல்லாமே எல்லாருக்கும் கஷ்டம்தான். பட் ஆனால் ஒரு சாட்டர்டே சண்டே மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஈவன் ஒர்க்கிங் லேடிஸ் கூட ஒரு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் சிரமப்படுத்தி மந்த்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம டேப்லெட்ஸாக எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அதிலே கொஞ்சம் புளி அந்த பிரண்டையும் சேர்த்துக்கிறோம். தேங்காய் ஸோ முடிஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கும்போது உங்களுக்கு தொகையல் கன்சிஸ்டன்சியாக வேணும். சப்போஸ் எனக்கு ரைஸுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லை எனக்கு சட்னிக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். கடைசியாக சால்ட் போட்டு
அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது அரைச்ச பிறகு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறின பிறகு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி ரெடி. நான் இது வந்து எங்கள் இட்லிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவர் சுட சுட இட்லி இஸ் ரெடி வித் பிரண்டை சட்னி. ஸோ இட்லி வித் பிரண்டை சட்னி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிரண்டை வந்து வீக்லி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம மறுபடியும் பழைய காலத்துக்கு எல்லோரும் நிறைய மாறுறீங்க. மில்லட் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கவுனி அரிசி, இதெல்லாம் மாறுற மாதிரி நம்ம இந்த மாதிரி கீரையும் சாப்பிட்றதுக்கு பழகிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.